ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த வாரம் நம்ம இன்னொரு புதிய லாக் வீடியோ பார்க்கலாம். இது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல, அப்போ எடுத்தது. இதெல்லாம் டெய்லி எடுத்து மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போவேன். மழையில் நனையிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. அப்போல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. காய வைக்கலான்னு நினைக்கும் போது தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிது. ஸோ நான் க்ளோஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டு இருந்தேன். இது சார்கோல் சங்க்ஸு. ஒர்க் பிளேஸ் க்ளீன் பண்ணணும். இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த ரெக்கார்டிங் தான் இது. எல்லாமே கொஞ்சம் அங்கே இங்கே கலைஞ்ச மாதிரி தான் இருக்குது. டெக்ஸ்சர்ஸ்லாம் இந்த எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான், ஏன்னா இதுக்கப்புறம் மழை நாளுங்கிறதுனால ப்ளேஸை முதல்ல அரேஞ்ச் பண்ணி டெக்ஸ்சரெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வைக்கணும். மேலே எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்படியே ஃப்ளோர்லேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இந்த குட்டி பக்கெட்டில் இருக்கிறது ஃப்ரெஷ்ஷு செங்கல் பவுடர். அது கையாலே இடித்த பவுடர். கிளைமேட் ஒரு நாளைக்கும் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ மொத்தமாக எப்படி இருக்குது பாருங்கள். இதை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். பாருங்கள், அருவி கொட்டுது, மணல் அருவி. நான் ரொம்ப லேட்டாக எடுத்துட்டேன் வீடியோ. மணல் அப்படியே இன்னும் நல்லா ஹைட்டில் தூக்கி கொட்டியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இல்லைன்னா க்ளோஸ்அப்பில் எடுத்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். மிஸ் பண்ணிவிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மறுநாள் எடுத்தது. மறுநாள் பாருங்கள் கிளைமேட் எப்படி இருந்துச்சு. நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது பகலில். ஆனால் இதை நம்பி நம்ம எதுவுமே பண்ண முடியல. இது ரெட்டு சாஃப்ட் கிறிஸ்பி சாண்ட். லாஸ்ட்டாக நான் ஸ்டார் ஷேப்லாம் பண்ணி போட்டேன் பார்த்திங்களா, அந்த மணல் இது ஜஸ்ட்டு கேக் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா காயணும். காஞ்சால் மட்டும்தான் அதில் நம்ம கையே வைக்க முடியும். இல்லைனா கை வைக்கும் போதே உடஞ்சிரும். இது கான்க்ரீட் சாண்டு. இதுவும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது ரொம்ப தண்ணிலாம் ஊற்றாமல் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஆல்ரெடி 2 டைம்ஸ் மழையில் நனைஞ்சிருச்சு. நான் மேலே கவர் போட்டு மூடி வைக்கிறதுனால அந்த ஷேப் மட்டும் கலையாமல் இருக்குது. ஆனால் ஈரம் பாருங்கள், ஈரம் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது அதில். இது சார்கோல். இதுவும் ஸ்லாப் மாதிரியே பண்ணலாம், அதாவது சங்க்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அது வேறு எதுனா பவுல் மாதிரி பண்ணியிருந்தால் சீக்கிரம் ட்ரையாக இருக்கும். டெய்லியுமே நைட்டில் மழை வருது. எவ்ரிடே மழை டெய்லியுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் எடுத்து அப்படியே ஓரமாக எடுத்து வைக்கணும். ஏன்னா இந்த ஒயிட் ஃப்ளோருங்கிறதுனால அங்கங்கே கரையாக தெரியுதா, அது யாரும் நம்மள எதுவும் கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் நமக்கே அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் தான் எப்பவுமே நல்லாயிருக்கும். அதனால தான் இது எல்லாமே கான்க்ரீட் சாண்டு. இது செமி கிரிட்டி சாண்ட். இது ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக வாட்டர் கிராப்லிங் போட்டுடணும். ஆல்ரெடி ரெக்கார்டிங் பண்ணியாச்சு. இதெல்லாம் இந்த ஸ்லாப் இன்னும் பண்ணலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எல்லோ கிரிட்டி சாண்டும் இன்னொரு கான்க்ரீட் சாண்டை மட்டும்தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது இந்த கீழே இருந்துச்சுல, அதை எடுத்து நான் மேலே அடுக்கியாச்சு. இது லைட்டாக இழுத்து விட்டுட்டு என்ன பண்ணேன், இந்த கார்னரில் இங்கே ஒரு பெரிய ஸ்லாப் இருந்துச்சு. இது மறுநாள் நான் சொல்கிறது. இங்கே நீட்டாக ஒரு ஸ்லாப் இருந்துச்சுல, மார்பிள்ஸ் கல். அதை அப்படியே எடுத்து, ஆனால் அந்த கல் எடுத்ததுக்கப்புறம் இங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரியுது. இடம் ரொம்ப காலியாக இருக்க மாதிரி இருக்குது. அதை எடுத்து அந்த கார்னரில் வச்சுட்டேன். இருங்க காட்டுறேன். இங்கே தான் இருந்துச்சு நீட்டாக. இப்போது அதை எடுத்து இந்த இடத்துல நீட்டாக போட்டுட்டு அது மேலே டெக்ஸ்சர்ஸும் எடுத்து அடுக்கிட்டேன். இதை பாருங்கள். இது மெல்லிசாக ஒரு ஸ்லாப் கீழே இருந்துச்சு. அதை நானே தூக்கிட்டு வச்சேன். இது ஏற்கனவே இருந்துச்சு மேலே. இது ரெண்டுத்தையுமே எடுத்து செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இடம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். கான்க்ரீட்டு சாண்ட் எல்லாமே மேக்ஸிமம் கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸாக பண்ணி இது மேலே அடுக்கிட்டு நம்ம கவர் பண்ணி வச்சிட்டோன்னா, ஆக்சுவலி இது பத்தலை பாருங்கள். இந்த கல் இன்னும் இதை ஃபுல்லாக டெக்ஸ்சர்ஸ் அடுக்கிட்டு இது மேலே எடுத்து அடுக்கிட்டு அப்படியே போட்டு மூடிட்டால் நமக்கு மழை டைமில் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும்.
டெக்ஸ்சர்ஸ்லாம். அதுக்காக தான் இந்த பிளானிங் பண்ணேன். எனக்கு ஒன்றும் இல்லை, இது எல்லாமே க்ளீன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கூட இருந்து ரெக்கார்டிங் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானே ரெக்கார்டிங் பண்ணி எல்லாத்தையுமே நானே செய்ய வேண்டியதாக இருக்குல்ல. அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பசங்களை எடுக்க சொல்லலாம், இருந்தாலும் அவங்க அந்தளவுக்கு கரெக்டாக கவர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் நானே இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். நம்மளே தனியாக எடுக்கிறது தான் நல்லது. ஸோ பாதி க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஃப்ளோர் ஃபுல்லாகவே மண் தான். ஏன்னா மழை பெஞ்சதுனால ஃபுல்லாகவே மண் தான். அது நல்லா தெரியுது. இருந்தாலும் நான் ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல. அதனால் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த கிளாஸு க்ரம்லிங் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம டுட்டோரியல் பண்ணிடலாம். இதோட டெக்ஸ்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை இதோட ரிசல்ட் இப்படி வரும்ன்ட்டு. பட் சூப்பராக இருந்துச்சு ரிசல்ட்டு. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு ரொம்ப எனக்கு க்ரம்லிங் பண்ணும்போது. ஓகே, இருங்க இதை டுட்டோரியல் பார்த்துடலாம். இதில் இப்போ நான் அதிகமாக தண்ணி ஊற்ற போகிறதில்ல. லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா டைட்டாக பண்ண போகிறேன் டுட்டோரியலை. இந்த க்ரீன் சாண்ட் ஸ்கொயர் கொஞ்சம், சிலிண்டர் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். எல்லா ஷேப்ஸ்லாம் பண்ணலான்ட்டு தான். இந்த ஷேப்ஸே பத்திரமா இருக்கணும்ல மழையில் நனையாமல், அதனால் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் இந்த லாக் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சொல்லணுன்னா சொல்லுங்கள்.